ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரை செலிபிரிட்டி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் சீசன் 2 ஒன்று ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரை செலிபிரிட்டி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. இப்போதான் கேமே இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ ரீட்ஸ் கண்ணு முன்னாடி தான் அந்த ஜென்ரல் இருக்காமல டீம் தான் தோக்க போதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹிட்டு நெருங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரோட ட்ராப்ல எல்லாரும் கால் தட்டி கீழே விழுந்துருக்காங்க. ரோசல் ட்ராப்புக்கு அப்புறமா நான் எந்த ட்ராப்பையோ பார்க்கல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈவன் ரீட்ஸே ஒரு குழிக்குள்ள விழுந்தாலும் எதிர்த்து அவன் பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கான். ட்ராப் எதுவுமே ரீட்ஸ் மேல ஒர்க் ஆகல. அவன் கிட்ட வந்துட்டா நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே யார் சித்தாமா சான்ஸ் அப்படின்னு சொல்லி காதை பொத்திக்கிட்டாவா சொல்றான். டக்குனு சவுண்ட் பாம்பை தூக்கி இவங்க போடுறாங்க. எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் தலை ஒரு மாதிரி பண்ணுது. ரீட்ஸ் ஒருத்த மட்டும் தான் இவங்களை பார்த்து இப்போ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். ரீட்ஸ் கோபத்தில் இருக்கும்போது பயங்கரமா இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். நமக்கான சிக்னல் வர நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரல் சொல்றா. லார்ஸ் கூட நானே இவ்வளவு க்ளோஸா இருந்தது இல்ல. ஆனா அந்த மிரல் லார்ஸ் தூக்கி வச்சிட்டு இருக்கா. விடாத ரீட்ஸ், அந்த மிரலை பொழந்து கட்டு அப்படின்னு சொல்லி லீசியா கத்திட்டு இருக்கா. ஆமா பிரதர், ஆர்ஸோட சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிப்ளிங்ஸ் பார்க்கவும், ஆனா ஆமா இல்ல ஆர்ஸோட சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு லீசியாவும் யோசிக்கிறா. ரோசலுக்கு ப்ரொடக்ஷனா சார்லட் வந்துட்டு இருக்கா. முன்னாடி போன ரீட்ஸ் டீம் காணுமே அப்படின்னு சொல்லி ரோசல் யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிருந்து அவங்களை சுத்து போட்டுட்டாங்க. ரோசலை நாங்க பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிக்னல் அவங்க லான்ச் பண்றாங்க. ரீட்ஸ் அவனோட சோல்ஜர்ஸ் டீம் ரெண்டா பிரிச்சதுனால இப்போ ரோசலை ப்ரொடெக்ட் பண்ண கம்மியான சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ டீம்ல நியோபீஸாவே இருந்தாலும் மொத்த ஆளுங்களும் இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹே நியோபீஸ், எங்களை உங்களால தோக்கடிக்க முடியும்னு நினைச்சீங்களான்னு கேட்கவும், கரெக்ட் தான், நாங்க நியோபீஸ் தான். 1-on-1 மேட்ச்ல எங்களால உங்களை தோக்கடிக்க முடியாது. ஆனா அப்படின்னு உங்க மிரல் சொன்ன பிளாஷ்பேக் யோசிக்கிறாங்க. நீங்க எல்லாம் வீக் தானே, இந்த டீமுக்கு அந்த சோல்ஜர்ஸ் உங்களை அனுப்புனாங்க. உங்களுக்கு அதை கேட்டு கடுப்பாகலையா? உங்க திறமை என்னங்கிறத அவங்களுக்கு காமிங்க. 1-on-1 ஃபைட்ல தானே ஜெயிக்க முடியாது. 2 பேர் ஒருத்தர் கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ டீம்ல சோல்ஜர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால 2 சோல்ஜர்ஸ் சேர்ந்து ஒருத்தர் கூட ஃபைட் பண்றாங்க. அப்படின்னா மிரல் தனியாளவா அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி லீசியா ஷாக் ஆகுது. மிரலோட பிளானே இதுதான். அவங்க டீமை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ரீட்ஸோட சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே ட்ராப்ல மாட்ட வச்சிட்டாங்க. மொத்த சோல்ஜர்ஸும் இங்க வந்துட்டதுனால சார்லட் ரோசலை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ரீட்ஸ் அவங்களை தோக்கடிச்சிருவான்னு நம்புவோம். அது வரை நம்ம தப்பிச்சு ஓடினா போதும். ரோசல் ஒன்னு அவங்க அட்டாக் பண்ணக்கூடாது, அதுதான் மெயின். நீ இங்க இருந்து போ, மத்தவங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார்லட் சொல்றா. சார்லட் சவுண்ட் பாம்பை வெடிக்க வச்சதுல ரோசல் லொகேஷன் எங்க இருக்கும் அப்படிங்கிறது மிரலுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் என்ன ரீட்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதுதான் பிரச்சனையே. ரோசல் யூனிட்டுக்கு ப்ராப்ளமா? பட் அவங்க யூனிட்டை விட்டு நாங்க தூரமா வந்துட்டோம்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் யோசிக்கிறேன். சார்லட் அவங்க புடிச்சிட்டாங்க. சோ ரோசல் தப்பிச்சு அவங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். ரோசல் எந்த பக்கம் ஓடினாலுமே அவன் மாட்டிக்கிட்டு தான் போறான். சோ இதுதான் மிரலோட பிளான். ரீட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி அவ சர்க்கிள்ல தான் வந்திருக்கா. இந்த பேண்டில் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு லீசியா சொல்றா. ரோசல் கிட்ட உன போவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வரவும் மிரலும் இன்னும் ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா. பாவ், என்னோட ஃபாஸ்டான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி மிரல் வந்து இன்னும் ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா. லார்டர்ஸ், உங்களை நான் மீட் பண்ண அந்த நாள்ல இருந்தே உங்களுக்கு நான் மட்டும் தான் தேவைப்பட்டிருக்கேன். சோ உங்களுக்காகவே கண்டிப்பா நான் அவ கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்னு ரீட்ஸ் ஓடி வந்துட்டு இருக்கான். 2 பேரும் செம்ம ஃபாஸ்டா ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தலை சுத்துது. பட் ரோசல் இவங்களுக்கு ஈட்டால தான் வந்துட்டு இருக்கான். ரோசல் நிக்காம ஓடி வா, நான் அவகிட்ட நெருங்கிட்டேன் அப்படின்னு ரீட் சொல்றான். சாரி ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் பாமா தூக்கி போட்டுருக்கான். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அவன் வந்தா. ரீட்ஸ் நம்ம ஹீரோ மேல அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே மிரல் ரோசல் மேல அட்டாக் பண்ணிட்டா. சோ இந்த கேம்ல நம்ம ஹீரோ அண்ட் மிரல் டீம் தான் வின் பண்ணிட்டாங்க. நீ ரொம்ப வெயிட்டா இருக்க அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை கீழே இறக்கி விடுவோம். இவன் சைடு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருந்தோம். மிரல் வின் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் அதிகம் ஒர்க் பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு மிரல் சொல்றா. இப்போ புரியுது இவன் ஏன் கவர்னரோட அட்வைசரா இருந்தானு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ரோசல் இது மொத்த பிள்ளை, அவளை ஸ்டாப் பண்ணாம விட்டது ஏன் தப்பு தான் அப்படின்னு ரீட் சொல்றான். வின்னரை அனௌன்ஸ் பண்றதுக்கான நேரம், ஜெயிச்சது மிரல் டீம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னு தோத்த டீம் சொல்லவும், என்ன பேசுறீங்க, உண்மையிலேயே எங்க நியாயமா விளையாடுறது நம்ம தான். வீக்கான சோல்ஜர்ஸ் அவங்க சைடு கொடுத்துட்டு ஆள்பலம் கம்மியா இருந்தா அவங்க வின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு குறை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் வந்து மத்த சோல்ஜர்ஸ் சத்தம் போடுறான். உண்மைதான், மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மிரல் ஆட்டிடியூட் எனக்கு புரிகிறதான். பட் அவ உண்மையிலேயே ஜெயிச்சிட்டா. எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ணிட முடியாது. என்னால தான் நீங்க தோத்துட்டீங்க, சாரி அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் சொல்லுவோம். ரீட்ஸ் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ்லாம் கண் கலங்குறாங்க. ரீட்ஸ் இப்போ மிரல் கிட்ட போயிட்டு, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன், உண்மையிலேயே நீங்க பிரில்லியன்ட் தான் அப்படின்னு சொல்றான். நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எதுக்கு என்ன ஓட வச்சீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சோ வழக்கம் போல எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரோசலும் வந்து அவ கிட்ட மன்னிப்பு கேட்கறான். எல்லா சோல்ஜர்ஸும் சாரி கேட்கறாங்க. நான் தான் சொன்னல அவங்க டேலண்டட் சார்லட் சொல்றா. மிரல் ஏதாச்சும் சொல்லி கெடுத்துருவாலும் நம்ம ஹீரோஸ்டா. நீங்க எல்லாருமே உண்மையிலேயே ஆசம் தான். உங்களை மாதிரி ஒருத்தங்களை நான் பார்த்தது இல்லை. ரீட்ஸ் என்ன கேஷ் பண்ற லெவலுக்கு கிட்ட வருவான்னு எதிர்பார்க்கலாம். சார்லட் அவ ஃபுல் மேஜிக் யூஸ் பண்ணி இருந்தா மேட்ச் ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிருக்கும். அப்புறமா ரோசல், ரீட்ஸோட யூனிட் கிட்ட இருந்து தள்ளி வரணுங்கிறது உன்னோட ஐடியா தானே, உன்னோட பிளானுமே நல்லா தான் இருந்துச்சு. உங்களை மாதிரி சூப்பரான ஆளுங்களை ஒரே இடத்துல பார்த்தது எனக்கு சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரி சூப்பரான ஆளுங்க எல்லாரையுமே ரிட்டைனர்ஸா வச்சிருக்கிற ஒன்ன பார்த்தா தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. நீ தான் உண்மையிலேயே அமேசிங். ஒரு சாதாரண வில்லேஜ் லீடரா இருந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்களை வச்சிருக்க. உண்மையை சொல்லு, நீ என்னதான் ஸ்கீம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். வார்ல இருந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான லேண்ட் அமைக்கணுங்கிறது தான் என் ஆசை நம்ம ஹீரோ சொல்லவும். வாரே இல்லாத ஒரு லேண்டா? அப்படின்னா ஒரு நாள் நீ கிங் ஆக போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், என்னது கிங்னா அந்த நாட்டோட எம்பரரா நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னால அது முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு மில்லர் சொல்றா. சின்ன வயசா
இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பாவும் கண்டிப்பா நீ ஒரு நாள் ஒரு பெரிய நோபல் இல்ல மேபி எம்பரரா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சு பாக்குறான். ஜெயிச்சதுக்கான பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிரல் சொல்றா. லிஷியாவும் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறா. எல்லாருமே இந்த மார்க் பேட்டில் என்ஜாய் பண்ணி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. மிரல் கூட எல்லாரும் சரக்கு அடிக்கிற கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு தோத்து போயிட்டு இருக்காங்க. என்கிட்ட இருந்து நீங்க இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு அவ இன்னும் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கா. நானுமே உங்களை மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். பட் ஆனா நான் உங்களுக்கு டீச் பண்றதுக்கு எதுவும் இல்ல. உங்க ட்ரைனிங் ரவுண்டுக்கு வந்தப்போ ரேட்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தேன். இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. நீங்க எல்லாருமே ஆவரேஜ் சோல்ஜரோட ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்கன்னு சொல்லுவோம். அதனால தான் நீங்க ட்ரைனிங் ரவுண்டுக்கு வந்து எதுவும் பண்ணாம சும்மா உட்காந்துருந்தீங்களான்னு சோல்ஜர்ஸ் கேட்கறாங்க. என்ன எதுக்காக ஓட விட்டீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்கிட்ட அதிக ஸ்டாமினா இருந்தா நான் இன்னும் ஃபாஸ்டா ஓடி இருப்பேன். மார்க் பேட்டிலையும் நாங்க வின் பண்ணிருப்போம். பேட்டில் ஃபீல்ட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அறிவு மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சேன். பட் இன்னும் அதுக்கு நிறைய தேவையில்ல நம்ம சொல்லுவோம். பேட்டில் ஃபீல்ட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுத்து போட்டுட்டாங்கன்னா அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடலைன்னா அவனால நிறைய பேர் இறந்து போவாங்க. நான் ஒன்ன நம்பி தான் அங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவோம். நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படின்னா சார்லட் ரோசல் ஓடும்போது அவன் ஃபயர் ஸ்பெல்ல வச்சு அவன் அட்டாக் பண்ண அவனுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவோம். இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்லி ரோசல் கண் கலங்குறான். லார்டார்ஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு லீஷா சொல்லுவோம். எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். மிரல் ரொம்பவே டேலண்டட் தான். பட் என்னோட ஜலசினால நான் அதை ஒத்துக்கலான்னு சொல்லுவோம். பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவ ரொம்பவே டேலண்டட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவை எம்பரர் ஆக்குறான்னு சொல்லியிருப்பா. அதை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ரீட்ஸ் வந்து நிக்குவோம். பர்சனலா பேசிட்டோம். லீஷியா அங்க இருந்து கிளம்பியிருந்தா. சாதாரண மார்க் பேட்லா இருந்தாலும் நான் அதுல தோத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ரீட் சொல்லுவோம். பிரச்சனை இல்ல ஃப்ரீயா விட நம்ம ஹீரோ சொல்லுவோம். அன்னைக்கு நைட் நான் லார்ட் ரேவன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா கூட இருப்பேன்னு. நான் தோத்துட்டேன் நம்ம சொல்லுவோம். இதனாலலாம் எனக்கு உமலா இருக்கிற நம்பிக்கை போயிடாது ரீட். நீ எனக்கு எப்பவுமே தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். முன்ன இருந்ததை விட பல மடங்கு நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீட் சொல்றான். அண்ட் மிரல் அவங்க உண்மையிலேயே அமேசிங் அப்படின்னு சொல்லி ரீட்ஸுமே ஒத்துக்கிறேன். மிரல் நான் கிங் ஆகணும்னு சொன்னா அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தான் ஆச்சரியமா இல்ல. ஏன்னா நீங்க அதுக்கு தகுதியானவருங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் அந்த அளவுக்கு என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸை வைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் நானும் மிரல் சொன்ன மாதிரியே தான் திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரீட் சொல்லுவோம். வார இல்லாத ஒரு லேண்டை நான் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த மொத்த லேண்டுக்கும் நான் லார்ட் ஆகணும்னு சொன்னா அப்ப நீ என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும் நான் அவங்க கூடவே இருந்தா அதுக்கான பாதையை செதுக்குவேன் அப்படின்னு சொல்லி ரீட் சொல்றான். அடுத்த நாள் இப்ப லேசியா அவளோட இடத்துக்கே கிளம்புறா. அடிக்கடி நான் லெட்டர் போடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிரல் ட்ரைனிங்க்கு டைம் ஆயிடுச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுப்பிட்டு இருக்காங்க. ரீட்ஸ் முன்ன விட இன்னும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். சொன்ன மாதிரியே சார்லட் ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணி ரோஸெல்லாம் ஓட விட்டுட்டு இருக்கா. லார்ட் கோரனோட வார் கவுன்சில் மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோக்கு சமன்ஸ் வருது. மிரலையும் சேர்த்து நம்ம ஹீரோ கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்றான். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த பெஸ்ட்டை பண்றோம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ இப்போ வார் கவுன்சிலுக்கு நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு 12 வயசு பையன். அப்படி இருந்துமே நம்ம ஹீரோ டொமைன்கே லார்ட் ஆகிற லெவலுக்கு டேலண்ட் இருக்கக்கூடிய ஆளுங்களை அவனுக்கு கீழே வச்சிருக்கான். சீசன் 2 பற்றி பெருசாக எதுவுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் வரல. ஒரு வேளை ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.